வாய்ஸ் ஆஃப் லா வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் நியோமேக்ஸ் வழக்கின் அப்டேட்டுகளை தொடர்ந்து பார்த்து வர்றோம். அந்த வகையில் இன்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் மாண்புமிகு நீதியரசர் பரத சக்கரவர்த்தி அவர்கள் முன்பு ஜாமீன் ரத்து மனுக்கள் கேன்சலேஷன் ஆஃப் பெயில் பெட்டிஷன்ஸ் விசாரணைக்கு வருதுன்னு நேற்று நைட்டே சொல்லியிருந்தோம். அதன்படி இன்று மதியம் சுமார் 12:30 மணி அளவில் அந்த வழக்குகள் விசாரணைக்கு எடுக்கப்பட்டது. அப்போ நிறுவன தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் நேரடியாக நீதிமன்றத்தில் சில ஆவணங்களை தாக்கல் செய்ய வேண்டியிருப்பதால் சிறிது கால அவகாசம் வேண்டும் என்று கேட்டார். சில மனுதாரர்கள் வழக்கறிஞர்கள் டைம் கேட்டாங்க. அப்போ நீதியரசர் என்ன சொன்னார்னா, நான் உடனடியாக ஜாமீனோ முன்ஜாமீனோ பெயில் ஆர் ஆன்டிசிபேட்டரி பெயில் பெட்டிஷன்ஸ் ரத்து செய்ய போகிறதில்ல. இந்த வழக்கில் செட்டில்மெண்ட்டுக்கு பாசிபிலிட்டி இருக்கான்னு தான் பார்க்க போகிறோம். அதனால் பிபி ஆஜராகி நான் ஏற்கனவே கொடுத்த உத்தரவுகள் பின்பற்றப்பட்டுள்ளதா, த டைரக்ஷன்ஸ் ஆல்ரெடி கிவன் கம்ப்ளைண்ட் ஆர் நாட் அப்படின்னு கேட்டார். அதுக்கு அரசு தரப்பு வழக்கறிஞர் ஆஜராகாதனால வழக்கானது மதியம் 2:15 மணிக்கு முதல் வழக்காக எடுக்கப்படும் சொன்னார். அந்த டைமில் நம்ம என்ன சொன்னோன்னா, அந்த ரிஜிஸ்டர்ட் தபால் 15/11/2024 மாலை 5 மணிக்குள் ரிஜிஸ்டர்ட் தபால்லாம் வந்து சேரணும், நேரடியாகவோ அல்லது தபாலில் வந்து சேரணும்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் ரிஜிஸ்டர்ட் தபால் அனுப்பின எதையுமே அன்னைக்கு ஈவினிங் வர முடியாதது, அடுத்த நாள் வந்ததெல்லாம் எதுவுமே காவல்துறையினர் வாங்கலை. அது மிகவும் துரதிர்ஷ்டவசமானது. ஏன்னா அதில் புகார் மட்டும் கொடுக்க சொல்லலை. மாண்புமிகு நீதியரசர் அவர்கள் அந்த வழக்கின் எதிரிகள் பற்றிய விவரங்கள், அதில் உள்ள அவங்களோட சொத்துக்கள் பற்றிய விவரங்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம ஒரு கவர் அனுப்புனா அந்த கவரை வாங்கி பிரித்து பார்த்தா தான் உள்ள யார் என்ன தகவல், அந்த எதிரிகளோட சொத்தை பற்றி சொல்லியிருக்காங்களா, எதிரிகள் ஒளிஞ்சிருக்கிற இடத்த பற்றி சொல்லியிருக்காங்களா, எதிரிகளோட ஜாமீன் முன்ஜாமீன் இந்த மாதிரி விவரம் எதுவும் சொல்லியிருக்காங்களான்றெல்லாம் தெரிய வரும். ஆனால் இவங்க கவரே வாங்காமல் திருப்பி அனுப்புறது ஒரு அரசு அலுவலகத்தில் கவரை, அந்த ரிஜிஸ்டர்ட் தபால் பதிவு செய்யப்பட்ட அஞ்சல் வாங்காமல் திருப்பி அனுப்புறது துரதிர்ஷ்டவசமானதுன்னு பேசணும். அந்த மனுக்கள் எல்லாத்தையும் திரும்ப வாங்கிக்க சொல்கிறேன்னு சொல்லியிருந்தார் நீதியரசர் அவர்கள். அதன் பின்பு 2:15 மணிக்கு வழக்கானது மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. அப்படி மீண்டும் 2:15 மணிக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படும் போது அரசு தரப்பு வழக்கறிஞர் ஆஜராகி இந்த வழக்கின் ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட், இந்த வழக்கின் விசாரணையின் தற்போதைய நிலை என்னென்ற ஒரு அறிக்கை தாக்கல் செய்வதற்கு டைம் வேணும் அப்படின்னு கேட்டார். நீதியரசர் மீண்டும் சொன்னது என்னன்னா, ஜாமீனோ முன்ஜாமீனோ நாங்கள் ரத்து செய்ய போகிறதில்ல. நான் ஏற்கனவே 30/10/2024 அன்னைக்கு ஒரு ஆர்டர் கொடுத்துருக்கேன். அந்த ஆர்டர் படி விசாரணை டிசம்பர் மாதமே முடிஞ்சிருக்கணும். நீங்கள் இப்போ 3வது மாதம் டைம் கேட்குறீங்க. அதனால் இப்போ நான் சொன்னது செஞ்சுருக்கீங்களா இல்லையா, நான் சொன்னபடி எல்லாம் அப்லோட் பண்ணிட்டீங்களா, சொன்னபடி புகார் பிரித்து எல்லாம் டோட்டல்லாம் கணக்கு பார்த்துட்டீங்களா அப்படின்றத சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, மேலும் இந்த வழக்கில் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க, நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ். அதுபோல் நிறுவனம் பிளாட் கொடுத்து செட்டில் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் இந்த வழக்கை விசாரிச்சுட்டு இருக்கிறோம். இல்லைன்னா ஜாமீனோ முன்ஜாமீனோ முடிவு செய்கிறது ஈஸி, எனக்கு அதுக்கு இவ்வளோ டைம் தேவையில்லை அப்படின்ற மாதிரி நீதியரசர் சொன்னார். அப்போ நான் நம்ம தரப்பில் நம்ம என்ன சொன்னோன்னா, இவங்க நிறுவனங்கள் சொத்துக்களை கொடுத்து முடிக்க தயார்னு சொத்துக்களை கொடுத்துருக்காங்க. அதே சொத்துக்களை இடி என்ஃபோர்ஸ்மெண்ட் அமலாக்கத்துறை ஜப்தி பண்ணியிருக்குது. அப்போ இடியும் அமலாக்கத்துறையும் விசாரிக்காமல் இந்த சொத்துக்களை இவங்க தர்றேன்னு சொன்னால் நம்ம ஒரு முடிவுக்கு வர முடியாது, வந்தாலும் அது செட்டில் ஆகாது அப்படின்னு சொல்லும்போது, அது முதல்ல போலீஸ் அந்த அறிக்கையை கொடுக்கட்டும், அதற்கப்புறம் நம்ம என்ன செய்வோம்னு பார்ப்போம். அப்போ பொருளாதார குற்றப்பிரிவு காவல்துறையினர் அவர்களோட அறிக்கையை தாக்கல் செஞ்சதுக்கப்புறம் எப்படி செய்யணும்னு சொல்லியிருக்காரு. அப்போ நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி அந்த புகார்களை பெற்றுக்கொள்வதற்கு டைம் கொடுக்கணும்னு சொன்னோம். அது so many persons மிஸ் த பஸ், நிறைய பேர் அந்த பேருந்தை விட்டுட்டாங்க அப்படின்னா என்னென்னா, அந்த மிஸ் பண்ணியிருக்கிறோம், அதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படும். அப்போ நான் அதுக்கு ஐ வில் டேக் இன் டு கன்சிடரேஷன், நான் கண்டிப்பாக அதற்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பேன் அப்படின்னு இன்னைக்கு நீதியரசர் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அதை தொடர்ந்து நான் மட்டும்தான் சென்னையில் இருக்கிறேன், நீங்கள் எல்லாம் மதுரையில் இருக்கீங்க. ஆனால் இப்போ என்னென்னா, அந்தந்த அட்வொகேட் ஒவ்வொரு இடத்துலேருந்து பேசியிருப்பாங்க. பிபி ஒரு இடத்துலேருந்து பேசுவார். இதில் நிறைய இது வரைக்கும் 4-5 வக்கீல் இன்னைக்கு அப்பியர் ஆனாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துலேருந்து பேசினாங்க, நான் இன்னொரு இடத்துலேருந்து பேசினேன். அப்போ இந்த ஃபார் சேக் ஆஃப் கன்வீனியன்ஸ், அந்த எல்லாருடைய வசதிக்காக ஒரே நீதிமன்றத்தில் மதுரையில் எல்லாரும் ஒரே இடத்துல கூடி அங்கேருந்து விசாரணையை நம்ம எடுத்துக்க முடியுமா அப்படின்றத நம்ம பிளான் பண்ணுவோன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அப்போ அடுத்த வாய்தால் ஒரே கோர்ட் ஹால் ஃபிக்ஸ் பண்ணி அங்கே எல்லாரும் உட்காந்துட்டு இங்கேருந்து நம்ம வீடியோ கான்ஃபரன்சிங்கில் அங்கே பேச முடியும், அல்லது அதுக்கு ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு. இந்த வழக்கானது 2/4/2025 அந்த தேதிக்கு அவர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு. நம்ம நேராக சென்னைக்கு போனாலும் இங்கேருந்து சென்னைக்கு போயிட்டு அவர் கோர்ட்டில் நேரடியாக அவர் முன்னாடி ஆஜராகலாம், மாண்புமிகு நீதியரசர் கானரபிள் ஜஸ்டிஸ் அவங்க முன்னாடி. இல்லைன்னா இங்கே ஒரே நீதிமன்றத்தில் இருந்து பேசலாம். அதற்கும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர் ஐஓ விசாரணை அதிகாரி அவரும்
நேரடியாக வரணும்னு அவசியம் இல்லை. அவங்க வந்து இதே வீடியோ கான்ஃபரன்ஸில் வந்து ஆஜராகிக்கலாம். அதே மாதிரி காம்பிடென்ட் அத்தாரிட்டி டிஆர்ஓ மாவட்ட வருவாய் அலுவலர் அவரும் வந்துட்டு இந்த விர்ச்சுவல் மோடு இதில் வந்து அப்பியர் ஆகிக்கலாம் அப்படின்னு சொல்லி வழக்கானது 2/4/2025 அந்த தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இப்போ என்னென்னா, நம்ம இதுக்கு முன்னாடி நம்மளோட எல்லா செய்திகளையும் வாய்ஸ் ஆஃப் லா அப்படின்ற சேனலில் பார்த்தோம். அதில் வந்து சம் டெக்னிக்கல் எரர், அதில் சில தொழில்நுட்ப கோளாறுகள் இருக்கிறதுனால அதில் வீடியோ அப்லோட் பண்ண முடியல. அதனால் இப்போ வந்து நம்ம வாய்ஸ் ஆஃப் லா 2.0 வாய்ஸ் ஆஃப் லா 2.0 அப்படின்ற நம்பரில் இப்போ சேனலில் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். நீங்கள் இதை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு தொடர்ந்து இதில் வந்து செய்திகள் வரும். நன்றி, வணக்கம்.